ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கோம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேசரி, உளுந்து வடை, பொங்கல், அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்க சாம்பார், தேங்காய் சட்னி எல்லாமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எல்லா ரெசிபியுமே ரொம்ப சீக்கிரமாக அதே சமயத்தில் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொங்கல் பண்ணுறதுக்கு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும், கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. இதை வறுத்துட்டு செய்யும்போது பொங்கல் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்லேயே 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கழுவி எடுத்ததுக்கப்புறம் இது கூட 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி, அரை கப் பாசிப்பருப்புக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அப்போ தான் பொங்கல் நல்லா குழைவாக சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஊறிட்டுருக்கிற அதே நேரத்துலையே நம்ம வடை செய்கிறதுக்கு உளுந்து ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துக்கிறேன். வடை செய்கிறதுக்கு எப்பவும் முழு உளுந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். உளுந்து அரை மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி மிக்சியில் தான் மாவு அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைக்கும்போது சூடாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இது 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இது கூட 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பொடி ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து வேக வைக்கும்போது பருப்பு நல்லா வெந்து வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே கரண்டியால் நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதனால நம்ம கரண்டியாலே மசிச்சு விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் மத்தி வச்சு கூட கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தாளிப்பு கண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காயோட அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வெள்ளையாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு கொத்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. கடுகு கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அரை மணி நேரம் போல் ஆகியிருக்கு. நம்ம பொங்கல் வேக வச்சுக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தோம்ல, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம கேசரி செஞ்சுக்கலாம். கேசரி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். முந்திரி பருப்பை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதே நெய்லேயே 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா நெய்யிலேயே வறுபட்டு வரட்டும். கரிஞ்சு போகாமல் பார்த்து நல்லா வறுத்துக்கோங்க. 3-4 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வறுத்தா போதும். ரவை வறுத்துட்ருக்கிற நேரத்துலேயே நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கூட நமக்கு கட்டியே பிடிக்காது. தண்ணி சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லை பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவை வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா வெந்து வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை சேர்த்துட்டோம்னா ரவை வேகாமல் போயிடும். இப்போ பாருங்கள் ரவை நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் ரவை சேர்த்துருந்தோம்ல, அதுக்கு 1½ கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக மீடியமாக இனிப்பு இருக்கும். ரவை எடுத்த அதே கப்லேயே நீங்கள் சர்க்கரை, தண்ணி எல்லாமே மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும்னா 2 டம்ளர் அளவுக்கு கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2, 3 ஏலக்காயை தோலை எடுத்துட்டு விதைகளை மட்டும் நசுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் பண்ணாலும் நம்ம உப்பு சேர்ப்போம்ல, அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்க்கும்போது அதிகமாக ஸ்வீட்னஸ் தூக்கி கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ரவை நம்ம வறுத்துட்ருக்கும் போதே தண்ணி தனியாக சூடு பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம கேசரி செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான கேசரி ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம வடை செய்ய ஆரம்பிக்கலாம். உளுந்து 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் 15 நிமிஷம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி அடித்து கலக்கும்போது மாவு நல்லா பொங்கி வரும். 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதே மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா அடித்து கலந்தாச்சு. இதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது வடை நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நான் மிளகு அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு தடவை நம்ம வடை எண்ணெயில் சேர்க்கும்போது கொஞ்சமாக கையை தண்ணியில் நனைச்சிக்கலாம். அப்போ நமக்கு கையில் மாவு ஒட்டாமல் வரும். 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வடையாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துலேயே வடை நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா வடைகளையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக மொறுன்னு வடை ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் நம்ம வேக வச்சுருந்தோம்ல, ப்ரெஷர் பாருங்கள் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக பொங்கல் வெந்து வந்திருக்கு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு இவ்வளோ தண்ணி சேர்க்கணுமான்னு யோசிக்காதீங்க. நம்ம 5 டம்ளர் தண்ணி சேர்த்ததுனால தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். பால் சேர்க்கறதுனால பொங்கல் நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரிசி பருப்பு வேக வைக்கும்போதே பால் சேர்த்து வேக வைக்கும்போது பொங்கி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்லா மொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சீரகம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது பொங்கலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய், நெய் எல்லாமே பொங்கலோட எல்லா பக்கமும் கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப குறைவான நேரத்துலேயே நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம்.
சூடான பொங்கலோட சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு வடை, கேசரி, அதுக்கப்புறம் சாம்பார், சட்னி எல்லாமே சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபி எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.